இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோன்னா ஈஸியான ஒரு போகோ ஆர்ட் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ரேண்டம்ஸாக 4 கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது அதோட பார்டர்ஸில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதுவும் ரேண்டமாக நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இலைகள் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் அவுட்லைன் வந்து லைட்டாக போட்டு நான் லீஃப் வரைஞ்சி முடிச்சுட்டு அதைய வந்து டார்க்னஸ் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது அதுக்குள்ளே வந்து லைட்டான லைன்ஸ் வர மாதிரி நம்ம லைன் பண்ணிக்கலாம். அதோட ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஒரு முனையிலேருந்து அந்த ஒரு முனை வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வராமல் அந்த இலைகளோட ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன்ஸ் போடும்போது ஆர்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இதே மாதிரி மெத்தடில் மிச்சம் இருக்க எல்லா இலைகளுக்கும் நம்ம லைன்ஸ் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இலைகளுக்கு இடையில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டார்க்காக இலைகள் வர மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக நம்ம இலைகள் வரைஞ்சி கலரிங் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு இலைக்கும் இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இலைகளாக நான் கொடுத்துருக்கேன். கலரிங் பண்ணும்போது கேப் இல்லாமல் நம்ம கலரிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டிக் பெயின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வேணும்னா அக்ரிலிக் பெயிண்டை வச்சு கூட நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இப்போது அந்த இலைகளுக்கெல்லாம் நம்ம வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது லீஃபுக்கு கீழே ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுக்காக நான் ரேண்டம்ஸாக சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள் கூட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பூவோட இதழ்கள் வந்து போட்டிருக்கேன். இப்போது அதோட அவுட்லைனை வந்து நம்ம டார்க் பண்ணலாம். டார்க் பண்ணுறக்காக அதே பிளாக் பென் வச்சு நான் யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து டார்க்னஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இடையில் நம்ம லைன்ஸ் போட ஆரம்பிக்கலாம். லைன்ஸும் அதே மாதிரி தான், அந்த இதழ்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ் மாதிரியே நம்ம வந்து வரைஞ்சிருப்போம். இப்போது ஃப்ளவரோட எல்லா இதழ்களுக்கும் இதே மெத்தடில் லைன்ஸ் போட்டு நம்ம வரைஞ்சி ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளவருக்கு லீஃப்க்கு இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைன் போட்டு ஃப்ளவர் வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இது வந்து சிம்பிளாக லைன்ஸ் வந்து ரேண்டமாக நம்ம லைன்ஸாக போட்டு மேலே டாட் வைக்கும்போது இதுவே ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். மேலே வந்து இன்னொரு லீவ்ஸ் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணாமல் ஆஃப் லீவ்ஸ் மட்டும் கலர் பண்ணி நம்ம வந்து சைடில் வரைஞ்சிருக்கோம். இப்போது அந்த இலைகளுக்கும் டார்க்கான அவுட்லைன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கீழே வரைஞ்ச பார்த்திக்கலாம், அந்த லைன்ஸோட பூக்கள் இருக்க மாதிரி அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அதுவும் அவுட்லைன் மட்டும் டார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் போட்டு டாட் வைக்கும்போது அந்த ஃப்ளவர் எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இப்போ இதோட நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ராயிங்ஸ் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.